ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருளாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இப்போ நம்ம கந்த புராணத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம், சுவாமியினுடைய நெற்றிக்கண்லேருந்து நெருப்பு பொறி புறப்படுறது. அப்போது உமாதேவியார் கூட அந்த வெம்மையை தாங்க முடியாமல் தவிக்கிறாங்க, தேவர்கள்லாம் தவிக்கிறாங்க. அப்போ ஒரு கப்பலில் மாலுமியால் விரட்டப்படுற காகங்கள் எங்கேயும் போக முடியாது இல்லையா, திருப்பி அங்கேயே தானே வரும். அப்படி அஞ்சின தேவர்கள் திருப்பி மீண்டும் கைலாயத்துக்கே வராங்க. சிவபெருமானை பார்த்து அசுரர்களை மாய்க்கிறதுக்கு ஒரு மைந்தனை அருளணும்னு நாங்கள் வேண்டினோம். முடிவில்லாத வெப்பத்தை உடைய அக்னியை வழங்கியிருக்கீங்களே, நாங்கள் உயர்ந்து எப்படி? அக்னி பொறிகளோட வெம்மை தனியாட்டாக்கா இன்னும் ஒரு காலத்தில் இந்த உலகமே அழிஞ்சிரும் போட்டிருக்கே, காப்பாற்றுங்கன்னு முறையிடுறாங்க தேவர்கள். அப்போ இறைவன் தேவர்கள்கிட்ட அஞ்சாதீங்கன்னு புதுசாக கொண்ட ஒரு 6 திருமுக கோலத்தை மறைச்சு முன்போல ஒரு முகத்தோடு எழுந்தருளி உலகமெங்கும் பறந்த அக்னி பொறிகளை தம்முடைய திருமுன் வரும் முன்னம் திருவுளங்கொண்டார். அப்போ 6 அக்னி பொறிகளும் எம்புரான் திருமுன்னா வந்து நிற்கிறது. இறைவன் வாயு தேவனையும் அக்னி தேவனையும் நோக்கி, நீங்கள் 2 பேரும் அந்த அக்னி பொறிகளை தாங்கி கொண்டு போய் கங்கையில் விட்டுடுங்கோ, கங்கை அவற்றை சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு சொல்கிறார். இதெல்லாம் இறைவன் சொல்லி முடித்தோன்னே வாயு தேவனும் அக்னி தேவனும் அஞ்சு நடுங்கிறாங்க. எம்பெருமானை வணங்கி, தேவதேவா, அந்த அக்னி பொறிகளின் வெம்மையை தாங்க எங்களால் முடியுமா? ஆலகாலம் போல் படர்ந்த அந்த அக்னி பொறிகளை கண்டு ஓடினவா இல்லை நாங்களாம். இந்த அக்னி பொறிகளை நெருங்குற ஒரு அஞ்சரை நாங்கள் அதை எப்படி சுமந்துட்டு போக இயலும்னுட்டு விண்ணப்பிச்சு கேட்குறாங்க. இந்த தீப்பொறிகளை தாங்கும் ஆற்றலை உமக்கு அளித்தோம்னு சிவபெருமான அருள் புரிகிறார். வாயுமா அக்னியும் வாயுவாகவும் அக்னியாகவும் இருக்கிறது போல் அவர் சுவாமி கொடுத்த ஆற்றல் தானே அது எல்லாமே. அப்போ இந்த சமயத்துலேயும் அவரே கொடுப்பார்னு நம்பிட்டு இத்தழர் பிழம்பு சரவண பொய்கையை அடைந்துன்னு வருது புராணத்தில். அது ஒரு திருக்குமாரனாக வளர்றது. சூராதி யுவனர்களை அழித்து உங்களுக்கு அது அருள் புரியும், நீங்கள் எல்லாரும் உங்கள் இருப்பிடத்துக்கு போகலாம்னுட்டு தேவர்களுக்கு அருள்றார் சுவாமி. அப்போ தேவர்கள் எல்லாரும் உயிந்தோம்னு சந்தோஷப்பட்டு சிவபெருமானை வணங்கி விடை பெற்றுக்கிறாங்க. வாயுதேவன் எம்பெருமானை வணங்கி தீப்பொறிகளை 6ஐயும் சுமந்துண்டு சென்னி மேலே தாங்கிண்டு கிளம்புறார். திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் பெருமகிழ்ச்சியோடு வாயுதேவனை பின்தொடர்றாங்க. சுவாமியின் திரு அவதாரத்தை பார்க்கறதுக்காகவே ஒரு நாழிகை போகிறது. வாயுதேவன் தீப்பொறிகளை வெம்மை தாங்காது அக்னி தேவன்கிட்ட சேர்க்குறார். அக்னி தேவன் சென்னி மேலே தாங்கிக்கிறார். இப்படி மாறி மாறி தாங்கிட்டு போய் கங்கை கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. அந்த பொறிகளின் வெம்மை தாங்காது கங்கையும் வற்ற தொடங்கிறது. இறைவனுடைய அருளை உணர்ந்து கங்கை அவற்றை ஏந்தி சென்று ஒரு நாழிகைக்குள்ளே இமயமலை சாரலில் உள்ள சரவண பொய்கையில் சேர்த்துடுறாங்க. விளைவ நாடி வறியவர் போல திருமால் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்கள் சரவண பொய்கையை சூழ்ந்துண்டு காவல் புரிகிறாங்க. சிவபெருமான் அருளால் சரவண பொய்கை கங்கையை போல வற்றலை அப்பையும் அருவமாயும் உருவமாயும் அனாதியாயும் ஒன்றாயும் பலவாயும் பரபிரம்மமாயும் நின்ற பரசிவ தோதி பழம்பா ஒரு திருமேனி வடிவை எடுத்துக்கிறது. இந்த கங்கையினுடைய துணை இருந்ததுனால முருகப்பெருமானுக்கு காங்கேயன்னு ஒரு பேர் இருக்குது. பரம்பொருள் கருண வெள்ளம் பொழிகிற 6 திருமுகங்களையும் 12 திருக்கரங்களையும் கொண்டு உலகமெல்லாம் உயிர வண்ணம் முருகக்கடவுளாக திரு அவதாரம் நடக்கிறது. அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம், அனுபூதியில் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புழம்பதோர் மேனியாக கருடைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சுவாமியினுடைய அவதாரம் சொல்லப்படுறது. அப்போ முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் செஞ்சோன்னே ஆகாயத்தில் தேவ துந்துபிகள் முழங்கிறது, வேதங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறது. திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் முனிவர்களும் பூமாரி பொழியிறாங்க. அடியேங்களுக்கு அருள் புரியன்னுட்டு துதித்து சூழ்ந்துக்கிறாங்க. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.